நம்ம AMD கார்டு வாங்குறதுக்காக வந்து NVIDIA ரொம்ப சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோல NVIDIA CES பத்தி பேசியாகணும். இந்த ஈவென்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கூட காமிச்சாங்க. அது இந்த ஈவென்ட்டோட பெஸ்ட் ஹைலைட். அதை பத்தி கூட பேசுறேன். அப்படி என்ன ஸ்பெஷலா கேட்டிங்கன்னா, இது வந்து ஹொரைசன் ஃபோர்பிடன் வெஸ்டோட ட்ரைலர் காமிச்சாங்க பிசி எடிஷனுக்கு. அவ்வளோ ஸ்பெஷலா மற்ற விஷயம் அவ்வளோ மோசமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கேம் உட்பட இன்னும் சில கேம்ஸ் வந்து DLSS 3 எடுத்துட்டு போறாங்களாம். நீங்க என்ன வேணா எடுத்துருவாங்க. 40 சீரிஸ் மட்டும் தான் வரப்போது உங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை மோடா போட்டுட்டு FSR 3 வந்து ஆடிக்கிறோம். ஸோ இந்த ஈவெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்டிங்கன்னா RTX சூப்பர் சீரிஸ் தான். 4000 சீரிஸ் வந்து ஒரு டிசாஸ்டரஸான லான்ச்சு. எஸ், முன்னாடி வந்து 30 சீரிஸ் வந்து டிமாண்ட் இருந்தது, ப்ரைஸஸ்லாம் ஏற்றி வச்சிருந்தாங்க. பட் இது அப்படி கிடையாது. NVIDIA ஏற்றி வச்சிருந்தாங்க. என்ன நடந்தது கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கார்டு வாங்கல. பட் இருந்தாலும் 4090 வந்து ஸ்டீம் டெக் கூட அதிகமாக செல் பண்ணியிருக்கு. NVIDIA திருத்தணும்னா கேமர்ஸ்னால மட்டும்தான் முடியும். பட் NVIDIAக்கே வந்து சப்போர்ட் பண்ணி தான் அப்படி தான் ஆக போகுது. சூப்பர் சீரிஸ் வந்து என்ன விஷயம் எடுத்துகிட்டு வரதுன்னா, பெரிய பெரிய ஜென்ரேஷன் லீப் கிடையாது, ப்ரைஸ் கட் டவுனு, அதான் முக்கியம். 3 கார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மார்க்கெட்டே வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. ஏன்னா கரெக்டாக பொசிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பற்றி பார்த்தாகணும். பட் அதோட முக்கியமான விஷயம் எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு ரொம்ப மட்டமாக இருந்தது. 2 கார்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க, 3080 Tiயும் அப்புறம் வந்து 4080 அவர் சொல்கிற மாதிரி டையை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவன் 3080 Ti சைடில் வந்து 50 FPS காமிக்கிறாங்க, இந்த பக்கம் 100 FPS காமிக்கிறாங்க. டபுள் தி பர்ஃபார்மன்ஸாக கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. DLSS 3 எனேபிள் தான். ஸோ DLSS 3 எனேபிள் பண்ணி டபுள் வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் சேம் பர்ஃபார்மன்ஸாக கிட்டத்தட்ட. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஃப்ரேம்ஸ் வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நாங்கள் டபுள் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. பட் அது ஃப்ரேம் ஜென்ரேஷன் மூலமாக. ஸோ ஃபேக் ஃப்ரேம்ஸ் அது ஆக்சுவலாக ரியல் ஃப்ரேம்ஸ் கிடையாது. லேட்டன்சி யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி மற்ற கார்ட்ஸும் வந்து இதுமாதிரி 2.5x டைம்ஸ் 3070 Ti அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து DLSS 3 ஃப்ரேம் ஜென் எனேபிள் பண்ணி. ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ NVIDIA கார்ட்ஸ் வந்து இப்போ வாங்கலாமா கேட்டிங்கன்னா, எஸ், ப்ரைஸ் கட் டவுன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரே ட்ரேசிங் பர்ஃபார்மன்ஸ் தேவைன்னா அப்புறம் வந்து நீங்கள் ஃபியூச்சர் பற்றி யோசிக்கலாம் வந்து நீங்கள் இதை வாங்கலாம். ஏன்னா 8GB VRAM வச்சிருக்க என்ன போல ஆளுங்க 3070 வச்சிருக்க ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா டூம்டு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் VRAM அநியாயமாக தேவைப்பட போகுது. ஸோ என்னால் 1440p தான் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியும் இன்னொரு 2 இயர்ஸில். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக போயிடும். ஆரன் வேக்லாம் பார்த்துட்டு நான். ஸோ அந்த குறைகள்லாம் கேட்டு NVIDIA வந்து பலன் தந்துருக்காங்க. 16GB VRAM வந்து எடுத்துகிட்டு வராங்க. 12GB VRAM கொடுக்குற RTX 4070 Ti வந்து $799 வந்து லான்ச் ஆச்சு. பட் அதே ப்ரைஸில் வந்து இப்போ டை சூப்பர் வந்து கொடுக்க போகிறாங்க. டை சூப்பரில் வந்து 16GB VRAM இருக்க போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோர்ஸும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவ்வளோதான். ஐ திங்க் இந்த கார்ட்ஸ்லேயே வந்து ஓரளவுக்கு நல்ல லீப் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4070 வந்து ரீப்ளேஸ் பண்ணி 4070 சூப்பர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே ப்ரைஸில் $600 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகிருக்கு நான் வச்சிருக்க கார்டோட. ஸ்டில் எக்ஸ்ட்ரா VRAM இருக்குது, 12GB VRAM. அது ஒரு பெரிய பாயிண்ட்டாக இருக்குது. அது பத்தாதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1000 கோர்ஸ் கிட்ட. மற்றபடி அடிச்சாங்க காப்பி தான். பட் இந்த கார்ட்ஸில் வந்து ஓரளவுக்கு நல்ல டீலும். அப்புறம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் அஃபெக்ட் பண்ண போகுது. அதான் 4080 சூப்பர். 4080 சூப்பர் வந்து இந்த பழைய 4080 வந்து ப்ரைஸ் குறைச்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. 4080 ப்ரைஸ் வந்து கிரிமினல் $1200 அநியாயம். ஆகுது $1000 இந்த கார்டை வந்து அவ்வளோ ஏற்றி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் யோசிச்சு பாருங்க, அது வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி இப்போ திரும்பி $1000 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ரே ட்ரேசிங் சைடில் 4Kல வந்து ஃபுல் ப்ளோன் RT வந்து ஆட முடியும்னு சொல்கிறாங்க நேட்டிவாக. பட் NVIDIAவோட மார்க்கெட்டிங் விஷயம் வந்து ஒன்று மறந்தே போயிட்டாங்க. எங்கடா 8K கேமிங்கு? ஸோ நீங்கள் சொன்னீங்க இன்னும் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் வந்து நம்ம 8K பார்க்க போகிறோன்னு. எஸ், அதை பற்றிலாம் மார்க்கெட்டிங்கும் ஆய திறக்க மாட்டுறாங்க. ஏன்னா வந்து 8K கேமிங் வந்து இப்போதைக்கு நம்ம DLSS எல்லாம் ஆட முடியாது. அலன் வேக் போல் கேம் வந்து உங்களுக்கு 4K வந்து அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. PS5 Pro வந்து பின்னாடியே வந்துட்டு இருக்குது. 8K 30 FPS வந்து டார்கெட் பண்ண முடியும் நினைக்கிறேன் நான் அப்ஸ்கேலிங் மூலமாக. பட் 4K 120 FPS கேரண்டியாக தர போகிறாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஈக்குவலண்டான அதோட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தேவை. பட் NVIDIA வந்து எப்படியோ போகிறாங்க. பட் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. முக்கியமாக ஐரன் கார்ட்ஸும் அப்புறம் ஃபியூச்சர் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி நீங்கள் கார்ட்ஸ் வாங்க போகிறீங்கன்னா ரேட் ரேஸுக்கு வந்து செகண்ட் ரிவிஷனாக உங்களுக்கு வந்து AMD கார்ட்ஸோட ப்ரைஸ் பயங்கரமாக கம்மியாக போகுது. முக்கியமாக தி ஆல்மைட்டி 1700 XTX $900 அந்த ஸ்பாட்டில் இருக்குது. அதே ஸ்பாட்டில் இப்போ 4080 சூப்பர் வந்து லான்ச் ஆக போகுது. 4080 சூப்பர் வந்து VRAM கம்மியாக இருந்தாலும் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. ரேட் ரேசிங்கில் கொஞ்சம் இல்லை பெட்டராகவே சொல்லுவேன் நான். பட் அந்த பக்கம் வந்து 24GB VRAM வந்து தராங்க. ஸோ எக்ஸ்ட்ரா தான், அது 20 அதிகம் தான். ஏன்னா XTX இது. பட் நார்மல் ரேஸ்டரைசேஷனும், அதாவது நீங்கள் வந்து ரேட் ரேசிங்கில் ஆட போகிறீங்கன்னா அது வந்து ஒரே ஐடென்டிக்கல் பர்ஃபார்மன்ஸாக தரப்போகுது. FSR 3 வந்து DLSS 3 ஃப்ரேம் ஜென்ரேஷன் இல்லைனாலும் பட் ஸ்மார்ட்டான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவத்தார்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ போக அது இம்ப்ரூவ் ஆக போகுது. அதை பற்றி கவலை கிடையாது.
ப்ளஸ் அது வந்து ஓப்பன் சோர்ஸ் எல்லா கேம்ஸும் யூஸ் பண்ண முடியும். தடையே கிடையாது. NVIDIAக்கு வந்து பிச்சை எடுக்கலாம் அவசியம் கிடையாது. அந்த வெரி எக்ஸ்ட்ரீ கார்டு இருக்கு பார்த்தீங்களா? அது ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்க போகுது. ஒரு ஐரன் கார்டு வாங்க போறீங்கன்னா செம டீலாக இருக்க போகுது. ஸோ VRAM ஹெவியான டாஸ்க்லாம் பண்ண போறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக AMD சூஸ் பண்ணலாம். பட் NVIDIA ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா AI சைடில் ரொம்ப பலமாயிட்டே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா RTX கார்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக டியூன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா AI சைடில் அதிகமாக R&D பண்ணுறது NVIDIA தான். நீங்கள் AI டாஸ்க் நிறைய பண்ணுறீங்களா? எக்ஸாம்பிள் மிஸ்ட்ரல் அந்த லாங்குவேஜ் மாடல்லாம் வந்துருக்குல்ல, அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் பண்ணலாம். AI கோர்ஸ் அதிகமாக இருக்காது ஓகே. பட் அது பத்தாதுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏஎஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. முக்கியமாக ஸ்டேபிள் டிஃப்யூஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்கியிருக்காங்க. RTX கார்ட்ஸ்லாம் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸு. அந்த விஷயத்தில் வந்து RTX கார்ட்ஸ் வந்து அடிச்சுக்க முடியாது AI விஷயத்துலலாம். ஸோ ஒரு கிரேசியான மார்க்கெட் வந்து காத்துட்ருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ GTA 6 போல கேம்ஸ்லாம் வந்து பயங்கரமான ரெக்கமெண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ RTX 5000 சீரிஸ்க்கு வெயிட் பண்ணலாம். பட் NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா கேடிங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப சான்ஸ் அதிகம் தான். நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு எல்லாமே ஒரே டைலாக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் பொறுத்து தான் இருக்குது. GPU வந்து செம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சிதுன்னா, செம்ம டீல் மாட்டுச்சுன்னா கண்ணை மூட்டு நம்ம வாங்கிடலாம். அதான் மேட்ரு. பட் VRAM விஷயத்தை மட்டும் கைவிட்றாதீங்க. ரொம்ப முக்கியம் அது. பட் இன்னும் நல்ல விஷயங்கள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா RTX ரீமிக்ஸ் வந்து அஃபிஷியல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு தனி சாஃப்ட்வேர் மாதிரி இருக்க போது பேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. RTX ரீமிக்ஸ் பற்றி தெரிலனா, இது வந்து பழைய கேம்ஸ் வந்து புதுப்பிக்கிற ஒரு ஸ்பெஷல் மிஷின் இது. அதான் சொல்லணும். முன்னாடி SDKவாக இருந்தது. இப்போ வந்து என்னன்னா ஈஸியாக இன்டராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது. ஸோ நிறைய மாடல்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே வந்து Half-Life 2 வந்து பார்த்தீங்கன்னா ரீமாஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவல் ரீமேக் மாதிரியே இருக்குது. ரே ட்ரேசிங்கும் முக்கியமாக வந்து அந்த பழைய டெக்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து AI ஜென்ரேஷன் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ நார்மலாக ஏஐக்கு வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் இருந்தாலே போதும். அது வந்து ஏற்கனவே இருக்க டெக்ஸ்டரில் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. Half-Life 2 வந்து ஒரு ஃபினாமினல் கேமு. அது RTX ரீமிக்ஸில் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருப்பது அந்த கேமு. அதே மாதிரி Portal 2 இருக்குது. பட் நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக பண்ணிட்டு இருக்காங்க. GTA San Andreas வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச NFS அண்டர்கிரவுண்ட் கேம்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா வந்து RTX கார்ட்ஸ் வச்சிருக்கிறது நல்ல விஷயம் தான். முக்கியமாக 4000 சீரிஸ். ஏன்னா வந்து ஏவியான் என்கோடர் வந்து இன்டெல்ல பாதி ப்ரைஸ்க்கு கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸு ஸ்டெபிலிட்டி இல்லை. பட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ட்விட்சில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா அப் டு 5 ஸ்ட்ரீம்ஸ் பண்ணலாமா ட்விட்சோட சர்வருக்கு. அதாவது ஒரு ரெசல்யூஷனில் உங்கள் கார்டே டவுன் ஸ்கேல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போகுது ஸ்ட்ரீமை. எனக்கு அந்த டேட்டா கன்செப்ஷன் பற்றி தெரியல. பட் இப்போதைக்கு மோஸ்ட்டாக இருக்க ப்ராட்பேண்ட்லாம் வந்து 200 MBPS 300 MBPS கூட தாங்குது. ஸோ அப்லோட் ஸ்பீட் வந்து என்றைக்குமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ RTX போட்டோஸ்னு மட்டும் வந்து ஆக்சுவலாக DLSS 3 இல்லை வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு பெரிய செல்லிங் பாயிண்ட்டே வந்திருக்காது. அதான் ஒன்று. பத்தாததுக்கு ஏவி ஒன்றும். ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் வந்து ஜனவரியோட லாஸ்ட் வாரத்தில் வரப்போது 24, 31 அந்த மாதிரி தான். ஸோ இந்த டைமில் வந்து ப்ரைஸ் ஷிஃப்ட் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கலாம். தென் இந்த வீடியோ பார்த்து திரும்ப ரொம்ப தேங்க்ஸ். இது போல் பல கண்டு சேனலில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். பாய்.